சட்டை முனி. சட்டைமுனி வாழ வழி தேடி தமிழகம் வந்த இவரை ஒரு சன்னியாசி பெரிதும் கவர்ந்தார். அதனால் அவர் பின் சென்ற இவர் பின்னாளில் சித்தரானார் என்பது ஒரு தகவல். இவர் ஒரு சேனியர், நெசவாளி, துணி நெய்தலையே தவம் போல் செய்தவர். கிழிந்த உடை அணிந்த ஒரு சன்னியாசியின் மேல் பரிதாபப்பட்டு தான் மீது துணி ஒன்றை அவருக்கு அளிக்கப் போக அவரின் கருணையால் இவரது சித்தத்தில் விழிப்பேற்பட்டது என்பது இன்னொரு தகவல். இவருக்கு கருணை செய்தவர் கொங்கணர் என்பாரும் உண்டு. ஆனால் சட்டைமுனி வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்பட கொங்கணரே பிரதான காரணமாக இருந்திருக்கிறார். கொங்கணரின் உபதேசம் சட்டைமுனியை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது. மானம் காக்கும் துணியின் சட்டைகள் செய்து விற்பவர் என்பதாலும் தோற்றத்தில் தாடியும் மீசையுமாய் முனிவர் போல் இருந்தாலும் சட்டைமுனி என்று பெயர் காரணம் வந்ததாகவும் கூறுவர். இல்லை இல்லை, சட்டைமுனிக்கு சீதள உடம்பு. எனவே எப்பொழுதும் கம்பளி சட்டை அணிந்து அந்த சூட்டால் உடல் சீதளத்தை வென்றவர், அதனால் அந்த பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுகின்றனர். முதல் காரணம் ஏற்புடையதாக இருந்தாலும் கொங்கணரின் உபதேசத்தால் சிறந்த தவசியான சட்டைமுனி மூலிகை மருத்துவத்திலும் தேர்ந்து விட்டார். எப்படிப்பட்ட வியாதியையும் விரட்டி முடிந்தவராகவும் திகழ்ந்தார். ஆனால் இவரது வைத்திய முறை பார்ப்பவர்களுக்கு விசித்திரமாக இருந்தது. ஒரு வியாதியஸ்தர் இவரை சந்தித்த மாத்திரத்தில் மருந்து கொடுத்து விட மாட்டார். நட்சத்திர ஹோரை அறிந்து புதன் ஹோரையாக பார்த்து மருந்து தந்து சாப்பிடச் சொல்வார். அந்த மருந்தையும் உரிய முறையில் சாப்பிட்டால்தான் குணமாகும் என்பதில் தீவிரம் உடையவராக இருந்தார். இதனால் பலருக்கு இவர் புரியாத புதிதாக இருந்தார். இவர் காலத்தவர்தான் ரோம ரிஷி. உடல் முழுக்க அதீதமாக ரோமம் வளர்த்திருந்த காரணத்தால் இவர் ரோம ரிஷி எனப்பட்டார் என்பர். சட்டைமுனியின் வைத்தியத்தை பெரிதும் விமர்சித்தவர் ரோம ரிஷி. ஒரு மருந்து எல்லா காலத்திலும் மருந்தாகவே உள்ளது, அது மாறுவதில்லை. அப்படி இருக்க அதை சாப்பிட குறிப்பிட்ட நேரம்தான் சிறந்தது என்பது அபத்தம் என்பது ரோம ரிஷியின் கருத்து. மருந்து மாறுவதில்லை, ஆனால் அதை உட்கொள்ளும் மனித உடலின் சனத்துக்கு சனம் பழைய செல்கள் இறந்தும் புதிய செல்கள் தோன்றிய வண்ணமும் உள்ளன. இந்த இறப்பும் பிறப்பும் இரவு பகல், அந்திவேளை, காலை வேலை, நள்ளிரவு, அதிகாலை என்ற பொழுதுகளுக்கும் அதன் தட்பவெப்ப நிலைக்கும் பின் அன்றைய நட்சத்திர கதிர்வீச்சு பூமியின் ஆகர்ஷண சக்திக்கும் ஏற்ப நிகழ்கிறது. இப்படி சதா மாறியபடியே இருக்கும் உடலுக்குள் மருந்து அந்த மாற்றத்திற்கு ஈடு கொடுத்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் பயன்பாடு அதிகரிக்கும். அதனாலேயே நான் கால நேரம் பார்த்து மருந்து தருகிறேன் என்று கூறிய சட்டைமுனி, ஒருவர் நோய்வாய்ப்பட எது காரணம் என்று பார்க்க வேண்டும் என்றார். அவரே காரணத்தையும் கூறினார். ஒரு நோய்க்கு கிருமிதான் காரணம் என்பது பொதுவான பதில். அந்த கிருமி ஒருவர் உடலில் நுழைய அவர் கர்ம வினையே காரணம். நம் செயல்களால் தான் நாம் நன்மை தீமைகளை தேடி தேடி பெறுவதாக உள்ளோம் என்று கூறிய சட்டைமுனி, நோயின் தன்மையை வைத்தே வினையின் தன்மையை விளக்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் ரோம ரிஷி இவைகளை மறுத்தார். சத்தான உணவும் முறையான வாழ்வும் வாழ்ந்தால் யாராக இருந்தாலும் நோயின்றி வாழலாம் என்றார். இந்த கருத்தையும் சட்டைமுனி மறுத்தார். எது சத்தான உணவு? ஒவ்வொரு உணவின் பொருளின் பின்னாலும் ஒரு கிரகமும் ஒரு குணத்தன்மையும் உள்ளது. அரிசியின் பின்னால் சந்திரன். சந்திரன் மனோகாரகன். அதனால் அரிசி உணவை சாப்பிட்டால் வயிறு நிரம்பிய ஒரு நிறைவு உடனே மனதுக்கு கிட்டிவிடுகிறது. ஆனால் இதனில் உள்ள மாவுச்சத்து வேறு விதமாக பாதிப்பை தருகிறது. கோதுமை
சூரியன் இதை சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் சற்று கூடுகிறது. இதை ஜீரணிக்க அதிக அமிலமும் சக்தியும் செலவாகிறது. இதனால் ஒரு எதிர்வினையும் உடலில் ஏற்படுகிறது என்று சட்டைமுனி சொன்ன பதிலில் ஏகப்பட்ட உட்பொருள். இறுதியில் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று இன்று பலரும் கூறும் முறையை தான் அன்று வேறு விதமாக இவர் கூறினார். இப்படி சிந்தித்து செயல்பட்ட இவர் பத்திய முறையையும் பெரிதும் பின்பற்றியவர். ஒரு உணவுக்கு எது நட்பு உணவு, எது எதிர்மறையான உணவு என்பதை நீண்ட ஆய்வில் கண்டு கொண்டவர். அதையெல்லாம் சட்டைமுனி ஞானம் 200 என்னும் நூலில் காணலாம். திரிகாண்டம், சரக்கு வைப்பு, நவரத்ன வைப்பு என்று பல நூல்களையும் எழுதி இந்த உலகிற்கு எட்டுச் சென்றவர் இவர். இவரது வைத்திய ஞானத்திற்கு போகர் சித்தரும் காலாங்கிநாதரும் கூட காரணம் என்பர். வைத்திய ஞானியான இவர் கால நேரங்களை உணர்வதிலும் தலை சிறந்து விளங்கினார். அதே போல மண்ணில் இடத்துக்கு இடம் கிரக அதிபதியங்கள் மாறி இருப்பதையும் தன் தவசக்தியால் கண்டுகொண்டார். குறிப்பாக நாற்புறமும் நீரால் சூழப்பட்டு நிலையில் ஒரு தீவு போல் விளங்கும் திருவரங்கத்தை கோள்களில் சுக்கிரனுக்கு உரியதாக கூறுவார். சுக்கிரன் சுக்கிலம் எனும் உயிர் தாதுவிற்கும் அதை மோகத்தால் வெளியேற்றவும் காரணமானவன். மோகத்தை வென்றவர்கள் சுக்கில பலம் உடையவர்களாக இருப்பர். சுக்கில பலம் பெருக பெருகத்தான் தவம் சித்திக்கும். இந்த கிட்டத்தட்ட சுக்கிரனையே தன் உடலில் கட்டி போட்டு செயலிழக்க வைக்கும் ஒரு உபாயமாகும். சுக்கிரன் அசுரகுரு எனப்படுவான். தவபலம் உடையவர்களோ தேவகுருவை போன்றவர்கள். எனவே சுக்கிரன் தவபலம் உடையவர்களை உடைத்து தன் சக்தியை நிலைநிறுத்தவே பெரிதும் விரும்புவான். சட்டைமுனியும் குண்டலினி போன்ற யோகங்களில் தலை சிறந்து விளங்கி சுக்கிலத்தை கட்டி ஆண்டு வந்தார். இம்மாட்டில் சுக்கிரனின் கருணை இருந்தால் மேலும் சிறந்து விளங்க முடியும். ஆனால் அவனோ தவத்துக்கு சோதனையா விளங்குபவன். எனவே அவனையும் தன்னுள் கொண்டு அல்வாளிக்கும் அரங்கநாதனை வழங்கினால் அது தன் சுக்கில பலத்தை அதிகரிக்க உதவும் என்பதை சட்டைமுனி கண்டுகொண்டார். காமத்தின் சின்னமாக பாம்பை குறிப்பிடுவார்கள். காமத்தில் புரியும் செயல்கள் பாம்பின் செயல் போலவே இருக்கும். அப்படிப்பட்ட பாம்பை அடக்கி அதன் மேல் படுத்தே கிடப்பவன் அரங்கன். அதாவது காமத்தை அடக்கி ஒடுக்கிவிட்டவன் என்பது சூட்சும பொருள். எனவே அரங்கனை வணங்குவதாக கொள்ளலாம், ஒரு மகாசக்தியை வணங்குவதாகவும் கொள்ளலாம். அரங்கனை வணங்கிவிட்டாலோ அசுரம் பணிந்துவிடும். அதாவது சுக்கிர தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகிவிடும். இந்த நிவர்த்திக்கு மாலை போல ஓடும் காவிரி நீராட்டும் ஒரு காரணம். எனவே சட்டைமுனி திருவரங்க தரிசனத்திற்கு வந்தார். காவிரியில் நீராடிவிட்டு அரங்கனை சேவிக்க அவர் வருவதற்குள் பூஜா காலங்கள் முடிந்து கதவை சாத்திவிட்டனர். இதை அறிந்த சட்டைமுனி கால நேரங்களை ஊடுருவ முடிந்தவராகவும் இருந்ததால் தனக்கு தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்று கதவு மூடப்பட்டது தெரிந்தும் சந்நிதிக்கு சென்றார். சட்டைமுனி செல்லும் முன் சில கல்வர்கள் அரங்க பெருமானிடம் உள்ள நகைகளை களவாட எண்ணி கதவை உடைத்து திறந்து உள்ளே சென்றனர். பின்னாலேயே வந்த சட்டைமுனி தன் காலக்கணக்கு சரியாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்தவராக சன்னதி முன் சென்று நிற்க இவரை கோயில் காப்பாளராக கருதிய கல்வர்களும் திருடிய நகைகளை இவரிடமே விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதே சமயம் நிஜமான காப்பாளர்கள் வந்து சட்டைமுனியையும் அவரிடம் கிடக்கும் நகைகளையும் எடுத்து சென்று மன்னனின் முன் நிறுத்தினார். சட்டைமுனி தான் இறை தரிசனம் செய்ய வந்த ஒரு சித்தமுனி என்று கூறினார். ஆயினும் அரசன் நம்பவில்லை. அவரை கல்வன் என்றான். அதை தனக்கான சோதனையாக கருதிய சட்டைமுனி தனக்கு அருள் செய்ய அரங்கன் ஒருபோதும் தவறமாட்டான் என்று திடமாக நம்பி, இப்போதும் எப்போதும் நான் சென்றால் அப்பெருமானின் தரிசனம் எனக்கு கிட்டியே தீரும் என்றார். அதை சேடிக்கை எண்ணிய மன்னனும் சன்னதி மூடியிருக்கும் வேளையில் அவரை அரங்கன் சந்நிதிக்கு அழைத்துச் செல்ல சட்டைமுனியும் மனமிறங்கி ரங்கா ரங்கா என்று துதிக்க அரங்கன் சன்னதி கதவு தானாக திறந்தது. உள்ளே மேலகாலம் முழங்க தீபாராதனையும் சட்டைமுனிக்கு கிட்டியது.
அப்படியே அரங்கனின் மேனியில் உள்ள ஆபரணங்கள் சட்டை முனி மேல் தோன்றி இறைவன் அவரை ஆட்கொண்டதை அனைவருக்கும் உணர்த்தியது. மன்னனும் அப்படியே சட்டை முனி காலில் விழுந்து வணங்கினான். சட்டை முனியோ அந்த சோதனையை அசுர குருவான சுக்கிரன் ஏற்படுத்தியதாகவே கருதி இறுதியில் தவபலத்தால் இறையருளை பெற்றதையும் நிரூபித்தார். இந்த சட்டை முனிதான் பாம்பாட்டி சித்தர் உருவாகவே காரணம். மனமாகிய பாம்பை குண்டலினி யோகத்தில் எப்படி ஆட்டுவிப்பது என்பதை பாம்பாட்டி சித்தர் முன் செய்து காட்டியவர். அதனால் பாம்பாட்டி சித்தருக்கு குருவானவர். இன்றும் தவநெறி யோகம் ஆகியவை கைகூட சட்டை முனியை தியானிக்கலாம். அவரது ஆன்ம ஒளி தியானத்தின் போது நம்முள் பரவி நமக்குள் அழுத்தமான மன உரிமையை தரும்.